இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன கனகராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான மலையாள படம் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு நகை கடைக்கு செக்யூரிட்டியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க வந்து ரெண்டு திருட்டு பசங்க நம்ம ஹீரோவை எப்படியோ ஏமாத்தி மயக்கடிச்சு உள்ளுக்குள்ள இருக்க சில நகைகளை ஆட்டையை போட்டு கொண்டு போயிடுறாங்க. அப்படி ஆட்டையை போட்டு கொண்டு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ யார் தான் அந்த நகையை ஆட்டையை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. இது வந்துட்டு ஒரு பியூரான இன்வெஸ்டிகேஷன் மாதிரியே இருக்காது, ஒரு டிராமா மாதிரி தான் போகும். ஆனா கொஞ்சம் வித்தியாசமான கதையா இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே தம்புரான் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகை கடையை புதுசா திறக்கிறாங்க. இந்த நகை கடைக்கு தான் நம்ம ஹீரோ செக்யூரிட்டி கார்டா ஜாயின் பண்றாரு. அன்னைக்கு முழுக்க அந்த செலிப்ரேஷனே போகுது. அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டு கடையை க்ளோஸ் பண்ணும்போது அந்த கடையுடைய ஓனர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இது உங்க கடை மாதிரி பாத்துக்கோங்க, இதுக்கப்புறம் நீங்க தான் கடையை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்ப இவரு நைட் முழுக்க வேலை பாக்குறாரு. ஒரு நேர்மையான, அதே டைம்ல வேற டைம்ல தூங்கக்கூடாது, வேற டைம்ல நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல செக்யூரிட்டி கார்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மனைவி ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பொண்ணு ஒரு 20 வயசு, காலேஜ் படிச்சிட்டு இருக்கா போல. நம்ம ஹீரோ தான் வேலைக்கு கிளம்பறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை சைக்கிள்ல கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ணிட்டு இவரும் பஸ்ல ஏறி வேலைக்கு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. சில டைம் நம்ம ஹீரோக்கு பகல் டைம் டியூட்டியா இருக்கும், சில டைம் நைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவருக்கு மனைவி டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த கையோட நீங்க உடனே வந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வைங்க, ஃப்ரிட்ஜ் இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, 3 மாசம் வாடகை பாக்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு ஓனர் வரை வந்து கேட்டு போறாரு. அது என்ன விஷயம்னு பார்த்து முதல்ல அந்த காசை கொடுத்து முடிங்க. இது மட்டும் இல்லாம அம்மா கிட்ட 2 லட்சம் கடன் வாங்கணும் இல்லையா, ஏதோ புதுசா பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடனை எப்ப திருப்பி கொடுக்க போறீங்க, அதையும் அம்மா அடிக்கடிக்க போன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவரு டீயை கூட குடிக்காம கையில கொடுத்துட்டு சரி ஓகே எனக்கு டீ வேணாம், நீ தான் ரொம்ப டயர்டா இருப்ப, நீயே குடி அப்படின்னு சொல்லும் போது ஏங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமாமா நிறைய ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்ளம்லாம் சரி பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு நாய்க்கு பிஸ்கட்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த கம்பெனியோடைய பாஸை மீட் பண்றாரு. ஒரு செக்யூரிட்டி கம்பெனியில் தான் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கம்பெனி மூலியமா தான் நகை கடைக்கு நம்ம ஹீரோ வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த செக்யூரிட்டி கம்பெனியோடைய பாஸை மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தர் வந்து எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் கம்பெனி ரூல்ஸ் படி மிலிட்டரி காரங்களை மட்டும்தான் வேலைக்கு சேர்த்து விடுவேன், மத்த யாருக்கும் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லும் போது என்ன சார் நம்ம ராமச்சந்திரன் மட்டும் என்ன மிலிட்டரி காரனா, அவனுக்கு மட்டும் எப்படி வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராமச்சந்திரன் வந்துட்டு மிலிட்டரிக்காரன் கிடையாது, ஆனா மிலிட்டரியில குக்கா வேலை பார்த்திருக்காரு. இதை தாண்டி 3 வருஷமா என்கிட்ட வேலை பார்க்கிறாரு. என்கிட்ட ஒர்க் பண்ற செக்யூரிட்டிலேயே இவர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட், நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, உங்களுக்கும் ஏதாவது வேலைக்கு அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போக நம்ம ஹீரோவும் போயிட்டு கொஞ்சமா காசு கொடுக்குறாரு. எதுக்காக அப்படின்னா இந்த செக்யூரிட்டி கம்பெனில யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே இன்சூரன்ஸ் போட்டு வைக்கணும் போல, அதுக்காக தான் காசை இந்த ஓனர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ராமேட்டா ஒரு முக்கியமான விஷயம், இந்த வருஷத்தோடைய பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் நீங்க தான், கடந்த 2 வருஷமா நீங்க வாங்கல, இந்த வருஷம் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி வேணுவை காமிக்கிறாங்க. வேணு யார்ட்டையோ கடன் வாங்கியிருக்காரு போல, இஎம்ஐ கட்டல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி செமையா கத்துறாங்க. எனக்கு இன்னும் 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க, கண்டிப்பா கட்டிடுவேன் ப்ளீஸ்னு கெஞ்சும் போது இங்க பாரு நீ மட்டும் காசை ஒழுங்கா கட்டல அப்படின்னா உன் பொண்டாட்டிக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண வேணுடைய பொண்ணு கூப்பிடுறாங்க, தலை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு செய்ய விட்டு ஸ்கூலுக்கு கிளப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மனைவி குக் பண்ணி வெளியே வராங்க. வெளியே வந்தவங்க நீங்க எப்பதான் காசை ரெடி பண்ண போறீங்க, இன்னும் 2 நாள்ல என்னுடைய தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கான், அவங்க கிட்ட வாங்கின காசை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏமா அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியாரு, கண்டிப்பா ரெடி பண்றவன், 2 நாள் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ காலையில கடைக்கு வராரு. வந்தவரு அந்த கேட் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு ஷட்டர்லாம் ஓபன் பண்ணிட்டு பக்காவா கிளீன் பண்ணிட்டு ஃபேன் லைட்லாம் போட்டு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்றவங்களாம் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் வேணுவை காமிக்கிறாங்க. வேணு கிட்ட கொஞ்சம் லேண்ட் இருக்கு போல, அதை வச்சாச்சும் லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அந்த லேண்டுக்கு வேல்யூவே இல்ல. அதுக்கப்புறம் அந்த லேண்டுக்கு போறதுக்கு எந்த வழியும் கிடையாது, இதை வச்சு என்னால லோன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது இவர் ரொம்ப கெஞ்சுறாரு. ஆனா லோன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிடுறாங்க. அடுத்து இந்த வேணுக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் ஃப்ரெண்டா இருக்காரு. அந்த ஃப்ரெண்டும் இவரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது தான் நமக்கு தெரியுது
தெரியுது இந்த வேணு வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நல்லா தான் வாழ்ந்திருக்காரு, ஏதாவது பிசினஸ் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியுடைய அம்மா கிட்ட இருந்து 2 லட்சம் கடன் வாங்கி பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அது மொத்தமா நாசமா போயிட்டு இருக்கு. வெள்ளம் வந்து அந்த கடையே மூழ்கி போயிட்டு இருக்கு. அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கியிருக்காரு. அதுவும் வேலைக்காகவும் போயிட்டு இப்போ மொத்தமா ஒண்ணுமே பண்ண முடியாம எந்த வேலைக்கும் போக முடியாம வீட்டுல எக்கச்சக்கமான பிரச்சனையோட உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. செமையா புலம்பிட்டு இருக்காரு. இதே டைம்ல வேணுடைய மனைவி கால் பண்ணி அம்மா தங்கச்சி மத்தவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நீங்க எங்க இருக்கீங்க, எப்போ வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்பா இப்ப எதுக்கு அவங்களாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நானே சோத்துக்கு சிங்கி வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, அம்மா ஏதோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் சொல்லணுமா, நீங்க சீக்கிரமா கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க இருந்து அந்த பொண்ணுடைய அம்மா வந்துட்டு வரும்போது மாப்பிள்ளைய பிரியாணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நீங்க வரும்போது 4 பிளேட் பிரியாணி வாங்கிட்டு சொல்றாங்க, நீங்க மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இப்ப வேற இவ வேற போனை பண்ணி பிரியாணி வாங்கிட்டு வா, சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றா. என் கையில ஒத்த பைசா கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பும் போது, நீ கவலைப்படாத 4 பிரியாணி தானே நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி கடைக்கு போறாங்க. அந்த பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் அந்த கடையில இருக்க எல்லாருக்கும் டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுக்கணும் போல. ஆப்போசிட்லயே ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல டீ காஃபி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்கும் போல. அந்த டீ கடையில ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு இங்க ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு மேல லவ் போல. அந்த லவ் நீ எப்பதான் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டீ எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. வேணுடைய ஃப்ரெண்டும் இப்போ இந்த நகை கடைக்கு ஆப்போசிட்ல ஒரு ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் வந்து பிரியாணி வாங்குறாங்க. இங்க ஒர்க் பண்ற பையன் வந்துட்டு ஆட்டோ டிரைவருக்கு நல்லா தெரிஞ்ச பையன் போல. இன்னைக்கு பெருசா சவாரி கிடையாது, நாளைக்கு வந்து காசை பே பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல 4 பிரியாணி தானே வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புறான். இங்க இருந்து பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போக அம்மா சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க வீட்டுல பெருசா இடம் கிடையாது, அது மட்டும் இல்லாம அது ரொம்ப சின்ன வீடா இருக்கு, இந்த வீடு கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா, இங்கேயே வச்சு என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம். அண்ட் என் பொண்ணுக்கு கல்யாணத்தை வந்துட்டு உங்ககிட்ட 2 லட்சம் கொடுத்து வச்சிருக்க இல்லையா, அதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா கல்யாணமும் பண்ணி முடிச்சிடலாம். கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து என் பொண்ணு கூடயே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மாப்பிள்ள சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இந்த சீனை பார்க்கும் போது ரீசன்ட் டைம்ல ஒரு மனுஷன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. அந்த நியூஸ் தான் ஞாபகத்துக்கு வருது மக்களே. இந்த மனுஷனுடைய சிச்சுவேஷன் அந்த பொண்டாட்டிக்காரிக்கு நல்லாவே புரியும். ஆனாலும் சப்போர்ட் பண்ணாம தன்னுடைய ஃபேமிலி கிட்ட தன்னுடைய புருஷன் ஒரு பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி காமிக்கணும். அண்ட் தன்னுடைய ஃபேமிலிக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒண்ணுமே புரியாம வேணு உட்கார்ந்துட்டே இருக்கும் போது வெளியே யாரோ வந்து கத்துறாங்க. யாருன்னு போயிட்டு பார்க்க, ஏண்டா 3 மாசமா வாடகை கொடுக்காம இருக்க, எப்பதான் கொடுக்க போற, இல்ல ஒழுங்கா வீட்டை காலி பண்ணிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, இல்ல எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு எவ்வளவுதான் டைம் கொடுப்பாங்க, எனக்கு சீக்கிரமா காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஆட்டோ டிரைவர் தான், அண்ணா கவலைப்படாதீங்க கண்டிப்பா 2 நாள்ல அவன் கொடுப்பான், அவன் கொடுக்கல அப்படின்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டு போறாரு. அடுத்து வேணுக்கு அந்த இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கம்பெனில இருந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி 2 நாள் முடிஞ்சு போச்சு, எப்பதான் காசு கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் சீக்கிரமா கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பேசுறவன், உன் குடும்பத்தையே அவமானப்படுத்திடுவேன், உன் பொண்டாட்டியே அசிங்கப்படுத்திடுவேன், நீ ஒழுங்கா காசு கட்டு, இதுக்கப்புறமும் காசு கட்ட லேட் பண்ணு அப்படின்னா என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போனை கட் பண்றான். இதே டைம்ல மாமியாரும் மச்சின்னும் அங்க வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க வந்துட்டு யாரெல்லாம் இன்வைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம், என்கேஜ்மெண்ட்டுக்கு உங்க சைட்ல இருந்து யாரெல்லாம் வரணும் ஒரு லிஸ்ட சொல்றீங்க அப்படின்னா எவ்வளவு சாப்பாடு ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடலாம். சாப்பாடுக்கு வந்துட்டு பிரியாணி போட்டுடலாம், பிரியாணியும் நீங்களே போட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது இவருடைய மண்டையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. என்ன மாப்பிள்ள அமைதியா இருக்கீங்க, உங்க சைட்ல இருந்து எத்தனை பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் சைட்ல இருந்து யாரும் வர தேவையில்ல, நீங்க என்ன பண்ணுமோ எல்லாமே முடிவு பண்ணிட்டு என் பொண்டாட்டி கிட்ட சொல்லுங்க, இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த நகைக்கடையுடைய ஓனது பூட்டிட்டு நம்ம ஹீரோ கையில சாவி கொடுத்துட்டு, நான் வெளியூருக்கு போறேன், திரும்பி வர 4 நாள் ஆகும், பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோவுடைய கம்பெனியோடைய பாஸ் அங்க வராரு. என்னப்பா பீட்ரு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகை கடைக்காரும் விசாரிக்கும் போது, வழக்கம் போல இந்த வருஷமும் பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அவார்டு கொடுக்கறதுக்கான நிகழ்ச்சி நடக்க போகுது, அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கண்டிப்பா வரணும், அவார்டு வாங்க போறது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லும் போது, சூப்பர்ப்பா நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி மறுபடியும் வேணுவை காமிக்கிறாங்க. வேணு மனைவி கிட்ட போயிட்டு, ஏமா உன் தங்கச்சியுடைய என்கேஜ்மெண்ட்டை ஒரு மாசம் மட்டும் தள்ளி போட முடியுமா, நான் எப்படியாச்சும் பணம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன், ஆனா என்னால பணமே ரெடி பண்ண முடியல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது, எங்க அம்மா கிட்ட கடன் வாங்கின பணத்தை நான் சீக்கிரமா கொடுத்துருவேன், கண்டிப்பா கொடுத்துருவேன், எப்ப கேட்டாலும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு வந்து இந்த மாதிரி சொன்னா என்ன அர்த்தம், நாங்க வந்துட்டு போஸ்ட்மான் பண்ணலான்னு ட்ரை
பண்ணாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. மாப்பிள்ளை வந்துட்டு துபாயில இருந்து இன்னும் 2 நாள்ல ஊருக்கு வர போறானா, நீங்க அதுக்குள்ள எப்படியாச்சும் பணம் ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கும் போது இவர் அப்படியே கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே வழக்கம் போல போயிட்டு அந்த ஆட்டோ டிரைவரை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்பும் போது, உன் பொண்டாட்டிய சொல்லி எந்த புண்ணியமும் கிடையாது, அவங்க என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாமே உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நீ தான் முன்ன பின்ன பழக்கம் இல்லாத பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லாஸ் ஆயிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க, நீ ஏதாவது பண்ணி அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியுமான்னு பாரு, நீ கடன் கேட்டா கூட எவனுமே தரமாட்டான், ஏன்னா நீ திருப்பி கொடுக்க மாட்ட, வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நான் உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நானே கட்டிங்க்கு காசு இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், ஆனா நான் நினைச்சா ஹெல்ப் பண்ண முடியும், உங்க அப்பாவால் தான் அந்த பிசினஸ் அப்படியே பாதிலேயே விட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, டே கேடி அந்த விஷயத்த பத்திலாம் பேசாத, தேவையில்லாம அதை பத்திலாம் பேசி இப்போ எந்த புண்ணியமும் கிடையாது, அமைதியாரு, நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணு அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த ஆட்டோக்காரு இப்போ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு, இதுக்கு முன்னாடி வேற ஏதோ வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம வேணுடைய அப்பா இதுக்கு முன்னாடி ஒரு டிராபிக் போலீஸா இருப்பாரு, ரொம்ப நல்ல மனுஷனா இருந்திருப்பாரு, நிறையவே பணம் காசுலாம் சொத்துலாம் சம்பாதிச்சு வச்சிருப்பாரு, எல்லாத்தையும் வேணு தான் அழிச்சிட்டாரு போல. இதே டைம்ல வேணுடைய மனைவி கால் பண்றாங்க, எப்பா இவ வேற விடாம சும்மா கால் பண்ணி தொல்லை பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, டே கால் அட்டன் பண்ணாம இருக்காத, போனை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி, தங்கச்சிமா வேணு இங்கதான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, அவன் எப்படியாச்சும் பணத்தை அரேஞ்ச் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அடுத்த நாள் காலையில ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏறி கிளம்புறாங்க. போற வழி முழுக்க இவர் வந்துட்டு கான்டாக்டை செக் பண்ணிட்டே இருக்கும் போது, இங்க பாரு அந்த கான்டாக்ட்ல இருக்க எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்ட, இப்போதையே நீ உங்க கான்டாக்ட்ல இருக்க போன் பண்ணாத ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் நீ கால் பண்ணாம இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வந்து உட்கார அப்படின்னு சொல்லிட்டு டீலாம் வாங்கி குடிச்சிட்டே இருக்கும்போது அங்க ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு டீலாம் ஆர்டர் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல வேணுடைய மனைவி கால் பண்றாங்க, விடாம கால் பண்ணிட்டே இருக்கும்போது, அடியே சொன்னா கேட்க மாட்டியா, ஏன் சும்மா கால் பண்ணிட்டே இருக்க, ஒழுங்கா போனை வைடி வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி கீழே வைக்கும் போது, ஏன்பா உன் மனைவி கிட்ட ஏன்பா இந்த மாதிரி கத்தி பேசிக்கிட்டு இருக்க, அவங்க எல்லாம் பாவம், நீ இந்த மாதிரி கத்தி பேசாம மோலே நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், கண்டிப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவேன், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா பாசமா பேசிப்பாரு. எவ்வளவு கோவமான மனைவியா இருந்தாலும் உன்னை புரிஞ்சுப்பாங்க, நீ வீட்டுக்கு வர டைம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே மறுபடியும் மனைவி கால் பண்றாங்க. நான் சொன்னல உன்னுடைய மனைவி திரும்ப கால் பண்ணிட்டே இருப்பாங்க, நீ போன் அட்டன் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசமா பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்வைஸ் பண்ணும்போது அவரும் பாசமா பேசுறாரு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த ஆளு நம்ம புருஷனா என்ன எவ்வளவு பாசமா பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, பொறுமையா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியா போனை கட் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ, என்னப்பா நான் சொன்ன மாதிரி பேசினேன், உன்னுடைய மனைவியும் உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்களா, இந்த மாதிரி பேசி பழகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேலைக்கு கிளம்புறாரு. அந்த விஷயத்த 2 பேரும் பாக்குறாங்க. அடுத்து வேணும் ஆட்டோக்காரனும் சேர்ந்துட்டு வேற யார்ட்டையும் கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்கேயும் கடன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட, இப்போ திடீர்னு பார்த்தா நிறைய மெசேஜா வர ஆரம்பிக்குது. அந்த ஆட்டோக்காருக்கும் ஏதோ மெசேஜ் வருது, என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கும்போது, வேணுடைய மனைவி தப்பான பொண்ணு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தப்பா போட்டு மெசேஜை யாரோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க. வேணுக்கு ஒன்னும் புரியல, யார் இந்த மாதிரிலாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோன் கம்பெனிக்கு கால் பண்ணி விசாரிக்கும் போது, ஆமா நாங்க தான் அமுச்சு வச்சோம், இப்போதைக்கு 4 பேருக்கு மட்டும்தான் அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்கோம், இதுக்கப்புறமா நீ காசு கொடுக்காம டிமிக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண அப்படின்னா மொத்த கான்டாக்டுக்கும் அமுச்சு விட்டு உன் குடும்பத்தையே அவமானப்படுத்திடுவோம், முதல்ல காசை கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இந்த விஷயத்த வேணுடைய மனைவி பாக்குறாங்க. என்ன விஷயமாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ப்ராப்ளம்லாம் ஒன்னும் கிடையாது, காசு விஷயமா பேசிக்கிட்டு இருக்கான், நீ உள்ளுக்குள்ள போமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரு எப்படியோ சமாளிச்சு அமுச்சு வைக்கிறாரு. இப்போ வேணு போயிட்டு அமைதியா உட்காந்துட்டு என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, ஆட்டோ டிரைவர் பக்கத்துல போயிட்டு உட்காந்துட்டு, இங்க பாரு வேணும், இதையெல்லாம் சமாளிக்கணும், எல்லா பிரச்சனையும் சரி கட்டணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு பணம் வேணும், அந்த பணம் நம்ம கைக்கு கிடைக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்றபடி கேளு அப்படின்னு சொல்ல, அது என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு புரியல. ஆனா வேணு அமைதியா யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த நகை கடையில இருந்து நகையை ஆட்டைய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு. இப்பதான் இவர் ஆட்டோ டிரைவர் இதுக்கு முன்னாடி சரியான களவாணி பயிலா இருந்திருக்காரு. வேணுக்கு இப்ப வேற வழி கிடையாது, இந்த ஆட்டோ டிரைவர் சொன்னபடிதான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. இருந்தாலும் அந்த பக்கம் போலாமா இந்த பக்கம் போலாமான்னு யோசிச்சுட்டே இருக்காரு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ எங்க போறாரு, எங்க வராரு, எத்தனை மணிக்கு செக்யூரிட்டி வேலைக்கு வராரு, இங்க இருந்து எங்க போறாரு, அப்புறம் எங்க சாப்பிடுறாரு, டீ குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்றாங்க. அடுத்து இந்த ஆட்டோக்காரன் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு ஏதோ மெடிசன்லாம் வாங்கிட்டு வராரு. இன்னைக்கு நம்ம ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுவை கூப்பிட்டு போயிட்டு, நம்ம ஹீரோ இந்த கடையில் தான் சாப்பாடு சாப்பிடுவாரு, அவன் சாப்பிடுற சாப்பாட்டுல ஏதாவது மருந்து கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆளு மயக்கமாயிடுவான், அதுக்கப்புறம் ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணு, அந்த டீ கடையில ஒரே ஒரு பையன் இருக்கான், அந்த பையன்
பையன்கிட்ட போயிட்டு ஏதாவது பேசி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணு, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேணும் போயிட்டு பேச்சு கொடுக்குறாரு. இந்த கேப்ல இந்த ஆட்டோ டிரைவர் போயிட்டு அந்த சாப்பாடுல மருந்து கலந்துட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோடைய கைக்கும் அந்த சாப்பாடு போகுது. நம்ம ஹீரோ சாப்பிடறதுக்கு முன்னாடி மனைவி கிட்ட போன் பண்ணி பேசிட்டு அவரு கூடவே ஒரு நாய் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த நாய்க்கும் சாப்பாடு வைக்கும் போது அந்த நாய் செமையா குலைக்குது. நல்ல சாப்பாடு தான், நீ சாப்பிடு, நானும் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல நாயும் சாப்பிடுது, இவரும் சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிக்க ரோந்து வாகனம் ஒண்ணு போக ஆரம்பிக்குது. புதுசா வந்திருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டரும் இன்னொரு கான்ஸ்டபிளும் அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கும் போது அவரை பார்த்து நம்ம ஹீரோ போயிட்டு சல்யூட் அடிக்க அந்த போலீஸ் முன்னாடி போயிடுவாரு. ஆனா போனவரு திரும்பி வந்து என்ன பார்த்தா உனக்கு என்ன எகத்தலமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏங்கய்யா நான் என்னங்கய்யா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ ஒரு சாதாரண செக்யூரிட்டி, நீ எதுக்கியா என்ன பார்த்து சல்யூட் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது ஒண்ணும் இல்ல சும்மா ஒரு மரியாதைக்காக அப்படின்னு சொல்லும் போது, மரியாதைக்கு ஹாய் காட்டு டாடா காட்டு, அது என்ன சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போடும் போது பக்கத்துல ஒரு போலீஸ் உட்கார்ந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவரை நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் போல. அவர் தான் அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டரை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. இவர் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ போயிட்டு உட்கார்றாரு. உட்கார்ந்தவருக்கு செமையா தூக்கம் வருது. இது வரைக்கும் வேலை பார்க்கும் போது நம்ம ஹீரோ தூங்கந்தே கிடையாது. என்னப்பா இது பயங்கரமா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நம்ம ஹீரோ அவரையே அறியாம தூங்கிட்டாரு. இவர் தூங்கின விஷயத்த ஆட்டோக்காரனும் வேணும் பாக்குறாங்க. வெயிட் பண்ணலாம், சரியான டைமுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் நடமாட்டமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நேரா டூல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. ஒரு துணியை முதல்ல நினைச்சு கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் சில டூல்ஸ் எல்லாம் கொண்டு போறாங்க. துணியை ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பூட்டுல இந்த துணியை சுத்தி அடிச்சா சவுண்ட் பெருசா கேட்காதான். இந்த ஆட்டோ டிரைவர் சரியான களவாணி பையன் இல்லையா, இவருக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. போறாங்க, பூட்டை உடைக்கிறாங்க. அந்த கடைக்குள்ள போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட கிடையாது, டக்குன்னு வெளியே வராங்க. அட நாசமா போன, நீ ஏன்டா அப்படி பண்ற, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ள போயிருக்கோம், நீ எதுக்காக நிறைய ஆட்டையை போட விடாம தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரு வேணுவை திட்டும் போது, நம்ம போடுறதே ஆட்டை திருடி கொண்டு வரதுல எதுக்காக அளவுக்கு அதிகமா ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது, சரி ஓகே நீ என்ன பண்ணு, இந்த டூல்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு உன் கையால நீயே எங்கேயாச்சும் புதைச்சிரு, நான் உன்னை நாளைக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வேணும் இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு அந்த டூல்ஸ் எல்லாம் எங்கேயோ புதைக்கிறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு வரும்போது மனைவி பார்த்துட்டாங்க. இந்த டைம்ல எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது ஒண்ணும் இல்லம்மா ஃப்ரெண்ட போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. வீட்டுக்குள்ள போகும்போது அம்மா அப்பா போட்டோவை பாக்குறாரு. நம்ம யாருடைய பையன், நம்ம அப்பா எவ்வளவு பெரிய மனுஷன், நம்ம போயிட்டு ஆட்டையை போட்டு வந்திருக்குமே, என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. மறுநாள் காலைல போலீஸ் வந்துட்டாங்க. பொதுமக்களும் சுத்தி நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ அந்த மாத்திரையுடைய மயக்கத்துல இருக்காரு. நம்ம ஹீரோ சாப்பாடு போட்டாரு பாத்தீங்களா, அந்த நாயும் மயக்கத்துல கிடக்குது. போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு வண்டிக்குள்ள ஏத்தும் போது தான் நம்ம ஹீரோ நோட் பண்றாரு, இந்த கடையில யாரோ ஆட்டைய போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வர சொல்லுங்க, உடனே வேலையை ஆரம்பிக்க சொல்லுங்க, இந்த ஆளையும் விசாரிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கடையுடைய ஓனர் அங்க வராரு. இன்ஸ்பெக்டர் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அடுத்து அந்த ஆட்டோக்காரன் இந்த நாயை கொண்டு போயிட்டு யார்ட்டையும் சேல் பண்றாரு. சேல் பண்ணும்போது 5 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க 3.5 மட்டும் தான் கொடுக்குறாங்க. 5 லட்சம்லாம் கொடுக்க முடியாது, 3.5 லட்சம் மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நகையை வாங்கிட்டு காசை கொடுத்துட்டாங்க. இந்த கிளம்ப ஆட்டோக்காரு 50,000 எடுத்துக்கிட்டு 3 லட்சத்தை கொண்டு போயிட்டு வேணு கிட்ட கொடுத்து, நீ உன்னுடைய பிரச்சனையெல்லாம் சரி பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு இந்த காசு வேணாம், இந்த காசை கையில வாங்கவே எனக்கு ஒரு மாதிரி விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, டேய் முதல்ல கொண்டு போயிட்டு வாடகையை கட்டுறா, இல்லைன்னா வீட்டு ஹவுஸ் ஓனர் உன்னை வெளியே போக சொல்லுவாரு, உன் குடும்பமே நடுத்தருவுக்கு வரும் அப்படின்னு சொல்ல இவரும் காசை வாங்கிட்டு போறாரு. அடுத்து நம்ம ஹீரோவுடைய மனைவியும் மகளும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அந்த நகை கடையுடைய ஓனரு நேரா போயிட்டு இன்ஸ்பெக்டர் பார்த்து, நீங்க இந்த கேஸை விசாரிக்க வேணாம், ஏன் அப்படின்னா என்னுடைய நகை கடையில ஏதோ திருட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு தெரிய வந்தா அவங்க யாருமே என் கடைக்கு வரமாட்டாங்க, நிறைய பேர் அடமானம் வச்சிருக்காங்க, நிறைய பேர் நகை சீட்டு போட்டிருக்காங்க, இந்த எல்லா விஷயமும் பாதிக்கப்படும், பொதுமக்கள் திடீர்னு வந்து எல்லாமே வேணும், அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உடனே என்னால காசும் கொடுக்க முடியாது, என்ன லாஸ் ஆச்சோ அந்த விஷயத்த நானே சரி கட்டிக்கிறேன், அந்த செக்யூரிட்டியை கூட வெளியே அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப நம்ம ஹீரோ நகையோட ஓனர் கிட்ட போயிட்டு, ஐயா என்னங்கய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா, போலீஸ் வந்துட்டு விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, நீங்க இருந்து கிளம்பு உன்னை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏன் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல, கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் போலீஸ் விசாரிச்சு குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, நான் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா, உன்னை போயிட்டு செக்யூரிட்டியா போட்டேன், உன்னை போயிட்டு என் கடையை பார்த்துக்க சொன்ன தெரியுமா, அது மட்டும் தான், நல்லா சாப்பிட்டு தூங்குனா எவன் வேணா வந்து ஆட்டையை போட்டுட்டு போவான்டா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு மனசே உடைஞ்சு போச்சு, எவ்வளவு நாள் நல்லா வேலை பார்த்திருக்கோம், எவ்வளவு நாள் வந்துட்டு கொஞ்சம் கூட தூங்கந்தே கிடையாது, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி
மனசு வலியோட அங்க இருந்து கிளம்புறாரு. இங்கேயே நம்ம ஹீரோக்கு செட்டில்மெண்ட்லாம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயும் ரொம்ப கஷ்டமா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இது எப்படி நடக்கும், நம்ம எப்படி தூங்குவோம், இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதனால இவருக்கு நைட்ல தூக்கம் கூட வர மாட்டேங்குது. இதையெல்லாம் கவனிச்ச மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களை நம்பி அங்க ஒரு நாய் இருக்கு இல்லையா, அதுக்காச்சும் போயிட்டு சாப்பாடு போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சாப்பாடுலாம் கொடுத்து அனுப்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த வேணுவை காமிக்கிறாங்க. வேணுடைய ஃப்ரெண்டும் வேணு உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது வேணு சம சோகமா இருக்காரு. டேய், அதான் எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டியே, இப்ப எதுக்கு சோகமா உட்காந்துட்டு இருக்க? ஆக்சுவலா நமக்கு கிடைச்ச பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம். அன்னைக்கே கையில கிடைச்ச எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா இப்ப நம்ம லெவலே வேற. ஆக்சுவலா அந்த போலீஸ்ல போயிட்டு அந்த கடைக்காரன் கம்ப்ளைண்டே கொடுக்கவே இல்லையா, எதுவுமே என் கடையில காணாம போல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு இன்னொரு வாட்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேணுவை போட்டு செமையா திட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு நாய்க்கு சாப்பாடு போட்டு அப்படியே அந்த நகை கடை பக்கமா திரும்பி பார்க்கும்போது அந்த நகை கடைக்கு புதுசா ஒரு செக்யூரிட்டிய வேலைக்கு போட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க அந்த கடையை வந்துட்டு க்ளோஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுற விஷயத்த ஹீரோ பார்த்துட்டு கால் பண்றாரு. அந்த ஷட்டரை அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணா க்ளோஸ் ஆகாது, மேல இருந்து பொறுமையா கொண்டு வந்து இந்த மாதிரி லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, அண்ணா நீங்க எங்க இருக்கீங்க, கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இல்லப்பா என்னால வர முடியாது, என்னால நம்ம முதலாளிய ஃபேஸ் பண்ண முடியாது, நான் இங்க இருந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன், நாய்க்கு சாப்பாடு போட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோ போயிட்டு அந்த செக்யூரிட்டி கம்பெனியோடைய பாஸை மீட் பண்ணி பைக்குள்ள இருந்து 3 அவார்டை தூக்கி மேல வைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு 3 அவார்டு வாங்கியிருக்காரு போல. இதுக்கப்புறமும் இந்த அவார்டு என்கிட்ட இருக்க கூடாது, இந்த அவார்டுக்கு நான் தகுதியே இல்லாதவன், இந்த அவார்டை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, எங்க இந்த எல்லா அவார்டையும் நீங்க உழைச்சி சம்பாதிச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற காரணத்துக்காகலாம் இதை கொடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் டியூட்டில இருக்கும் போது தான் தப்பு நடந்திருக்கு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வேணுவை காமிக்கிறாங்க. வேணுக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு, நம்ம தப்பு பண்ணிட்டோம், பெரிய தப்பு பண்ணிட்டோம், அட்லீஸ்ட் அந்த செக்யூரிட்டியை பார்த்து மன்னிப்பாச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை பக்கமா போகும்போது பார்த்தா நம்ம ஹீரோவை ஆளை காணோம். அங்க இருக்க வேற ஒரு செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு இங்க ஒர்க் பண்ணாரு அவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தெரியல அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த விஷயத்த வேணுடைய மனைவி பார்த்துட்டு ஆட்டோக்காரன் ஆகிட்ட, என்ன விஷயமாச்சு, இவர் அங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உண்மையா சொல்ல முடியும், போய் தான் சொல்றாரு, அந்த கடையில வந்துட்டு சீட்டு போட்டு நகை சேர்க்க போறானா, அதுக்காக தான் விசாரிக்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்ததுல நைட் இந்த கடையில இருந்தா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம், இந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு மயக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கே போயிட்டு விசாரிக்கும் போது அந்த கடைக்காரு பயங்கரமா காண்டாயிட்டாரு. என் கடையில எக்கச்சக்கமான பேர் சாப்பிடுறாங்க, சாப்பிட்ட எல்லாருக்கும் தூக்கமா வருது, நீ தூங்கிட்டு என் கடை மேல பழிய போடுறியா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பும் போது நம்ம ஹீரோ போயிட்டு அவருக்கு தெரிஞ்ச அந்த போலீஸை மீட் பண்றாரு. மீட் பண்ணி அந்த கேஸ் என்ன விஷயமாச்சு, குற்றவாளியை கைது பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்கப்பா கைது பண்ணோம், அந்த நகைக்கடையுடைய ஓனரே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அந்த நகை எது காணாம போச்சு அதை நானே சரி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல நீங்க அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல, நான் கண்டுபிடிக்கிறேன், அது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு ஏன் இப்போ அந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல நான் கண்டிப்பா கண்டுபிடிக்க போறேன், உங்ககிட்ட ஏதாவது தகவல் இருந்தா எனக்கு ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த கேஸை பத்தி பெருசா எனக்கு எந்த தகவலும் கிடையாது, ஆனா இந்த ஊருக்குள்ள இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் தான் ஆட்டையை போட்டுட்டு இருந்தான், அவனும் இப்போ திருந்தி வாழ்ந்துகிட்டு இருந்தான், நீங்க வேணா போயிட்டு அவனை மீட் பண்ணி பேசி பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ போயிட்டு அவரை மீட் பண்ணி பேச, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் களவாணி பயலா இருந்தது எல்லாமே உண்மைதான், ஆனா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா பொண்டாட்டி புள்ள அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நேர்மையா உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நான் எதையும் ஆட்டையெல்லாம் போடுறது கிடையாது, ஆனா கண்டிப்பா வெளியால் யாரும் ஆட்டையை போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது, அந்த ஊரை பத்தி நல்லா தெரிஞ்ச அந்த ஏரியாவை பத்தி நல்லா தெரிஞ்ச யாரோ தான் கைவரிசை காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது நம்ம ஹீரோக்கு எந்த குழுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க கிளம்பிடுறாரு. கிளம்பும் போது தான் கடை வாசல்ல நிறைய சிசிடிவி கேமரா செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறாரு. கண்டிப்பா அன்னைக்கு என்ன விஷயமாச்சோ எல்லாமே ரெக்கார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடையா போயிட்டு கேமரா ஃபுட்டேஜ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது யாருமே ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க, கேமரா ஃபுட்டேஜ் தான் காமிக்க முடியாது, ஓனரை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இவரும் யாராவது காட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்து அப்படி அந்த வேணுடைய மனைவியை காமிக்கிறாங்க. வேணு படுத்துட்டே இருக்கும்போது, எங்க நீங்க அந்த நகை கடையில சீட்டு போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரன் சொன்னாரு, நீங்க அந்த கடையில போயிட்டு சீட்டு எல்லாம் போடாதீங்க, ஏற்கனவே அந்த கடையில ஏதோ ஒரு களவாணி பையப்ப வந்து ஆட்டையை போட்டுட்டு போயிட்டு இருக்கான், நம்ம சீட்டு போட்டாலும் நம்மள ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. வேணு வெளியே வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் போது மனைவியும் வெளியே வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லம்மா அந்த நகை கடையில ஆட்டைய போட்டது வேற யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்ல இவங்க அப்படியே செமையா ஷாக் ஆகுறாங்க. அட பாவி மனுஷா, உன்னை என்னமோ நினைச்சேன், நீ வந்துட்டு திருட்டு பயலா, பணத்துக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு கிளம்ப இவர் அப்படியே சோகமா கிளம்பி போயிட்டு செமையா சருகு போட்டு ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. டே ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? போலீஸும் இந்த கேஸ்ல எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணல, அந்த நகை கடைக்காரனும் எந்த இன்வெஸ்டிகேஷனும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான், இப்போ உனக்கு என்ன வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு வந்துட்டு அந்த செக்யூரிட்டியை பார்க்கணும், அந்த ஆளை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நீ ஏதோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோ சாவியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வேணு இங்க கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ரோந்து போன போலீஸ் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெரிஞ்ச கான்ஸ்டபிள் போயிட்டு விசாரிக்கும் போது, நம்ம ஹீரோ நகைக்கடை பக்கமா சுத்திட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்களாம். யோ நீ எதுக்கியா நகைக்கடை பக்கமா போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் நேர்மையா வேலை பார்த்துட்டு இருந்தேன், எவனோ ஒரு பிக்காளி பைய ஆட்டைய போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மான மரியாதை வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பறி போயிடுச்சு, நான் எப்படியாச்சும் அந்த பிக்காளி பையில கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நீ கண்டுபிடிச்சா மட்டும் உனக்கு வேலை திரும்பி கிடைச்சிடுமா, அந்த மான மரியாதை திரும்பி கிடைச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் திரும்பி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, ஆனா நான் நிம்மதியா தூங்குவேன் அப்படின்னு சொல்லும் போது, இதே டைம்ல வேணு சருகு போட்டு ஆட்டோ ஓடிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க. இவரை பத்தி விசாரிக்கும் போது தான் இவருடைய அப்பா ஒரு டிராபிக் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, நீ போயிட்டு என்னையா இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் திட்டி உட்கார வைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரையும் நைட்டு முழுக்க உட்கார வச்சுட்டு காலையில அமுச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ வேணுடைய அப்பாவை பத்தி நம்ம ஹீரோக்கும் நல்லாவே தெரியும் போல, அந்த மனுஷனுடைய பிள்ளையா நீ, அவர் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம்பா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ எது சருகு போட்டு வந்தீங்க, அன்னைக்கு மாதிரி பொண்டாட்டி கூட சண்டை போட்டீங்களா, சண்டைலாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா அட்வைஸ் பண்ணும்போது, சே என்ன மாதிரி ஒரு மனுஷன், இந்த ஆளுக்கு போயிட்டு துரோகம் பண்ணிட்டேன் பாரு, இந்த ஆளை போயிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டி விட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. மறுநாள் காலையில விடியுது, ரெண்டு பேரையும் வான் பண்ணி அமுச்சு விடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா வேணு போயிட்டு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ வேணுடைய மனைவி கையில கொண்டு வந்து ஒரு அக்கௌண்ட் டீடைல கொடுக்குறாங்க. நான் வந்துட்டு இது வரைக்கும் சேர்த்து வச்ச மொத்த பணமும் இந்த அக்கௌண்ட்ல இருக்கு, இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கூட எனக்கு தெரியல, இதை கொண்டு போயிட்டு எப்படியாச்சும் நீங்க ஆட்டைய போட்ட விஷயத்த சரி கட்டுவாங்க, இல்ல அப்படின்னா வீட்டு பக்கமே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோடைய பொண்ணு பார்ட் டைமா எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க அப்பா வந்துட்டு அந்த நகை கடையை ஆட்டைய போட்டாராமே, திருட்டு பசங்க கூட சேர்ந்துட்டாராமே அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் என்னமோ களவாணி பைய அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த டீ கடைக்கு போயிட்டு அந்த டீ கடையில ஒரு பையன் ஒர்க் பண்ணுவான் இல்லையா, அந்த பையன் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு கண்டிப்பா யாரோ என் சாப்பாட்டுல ஏதோ கலந்துருக்காங்க, எனக்கு நல்லாவே தெரியும், அதை நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அன்னைக்கு நைட்டு கடைக்கு வேற யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பையன் யோசிச்சுட்டு ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆமாண்ணா அன்னைக்கு நைட்டு வேணு அந்த ஆட்டோக்காரும் வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஆட்டோக்காரன் யாரு, வேணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் நம்ம ஹீரோ நோட் பண்ணி வைக்கிறாரு. அடுத்து அந்த நகை கடையிலே ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அந்த பையன் கிட்ட போயிட்டு எப்படியாச்சும் நம்ம கடையுடைய கேமரா ஃபுட்டேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதை எப்படி நான் எடுத்து கொடுக்க முடியும், பாஸ் தான் வந்துட்டு அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு, என்னால கண்டிப்பா அதை எடுத்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போனவன் அந்த முதலாளி இல்லாத சமயமா பார்த்து உள்ளுக்குள்ள போயிட்டு டேட்டா கேபிள போட்டு இருக்கிற எல்லா ஃபுட்டேஜையும் கொண்டு வந்துட்டான். முக்கியமா அன்னைக்கு நைட் என்ன விஷயம் ஆச்சோ அந்த ஃபுட்டேஜை கொண்டு வந்து ஹீரோயிட காமிக்கும் போது, இந்த வேணு ஆட்டோக்காரனும் தான் ஆட்டையை போட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அவங்க என்னதான் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு உள்ளுக்குள்ள வந்தாலும் நம்ம ஹீரோக்கு அவங்க நல்லாவே அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது. இப்ப நம்ம ஹீரோ நேரா போயிட்டு அந்த ஆட்டோக்காருக்கு முன்னாடி நிக்க, அந்த ஆளு வசமா மாட்டிட்டான், ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேணுவும் சேர்ந்துதான் ஆட்டையை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்க, இப்ப நம்ம ஹீரோ ஆட்டோக்காரும் சேர்ந்துட்டு வேணுடைய வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வேணுடைய வீட்டுல அந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு போல. அந்த வேணுடைய மனைவி நான் ஃபங்க்ஷனுக்கே வரமாட்டேன், ஆட்டையை போட்ட காசுல கொண்டாடுற ஃபங்க்ஷனுக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது வேணு போயிட்டு சமாதானப்படுத்தலான்னு பாக்குறாரு. அவங்க செமையா கத்திட்டு இருக்காங்க, நீ எல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடியே நிக்காத, எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா நான் உன்னை அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது வெளியே நம்ம ஹீரோ ஆட்டோக்காரன் நிக்கிறாங்க. வேணு போயிட்டு ஹீரோவை பார்த்தவனே புரிஞ்சுக்கிட்டாரு, ஒரு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா கெஞ்சிட்டாரு. இதே டைம்ல மனைவியுடைய தங்கச்சி உள்ளுக்குள்ள வராங்க. மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபங்க்ஷன் நடக்க போது சீக்கிரமா வாங்க. சரி ஓகே, இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோ, நான் வேணுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாங்க, அதான் ஃபங்க்ஷனுக்கு வந்த, இவனையும் பார்த்துட்டு போலான்னு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. வேணு அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்கிறாரு. நம்ம ஹீரோ கடைசியா, உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இந்த ஊர்ல
ஊர்லயே வந்துட்டு நேர்மையான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கினவரு. அவருக்கு பிறந்த பையன் இந்த மாதிரி பண்ணலாமா, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நேர்மையா எப்படி சமாளிக்க முடியும்னு பாரு, எங்கேயும் கை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்ப வேணு உள்ளுக்குள்ள போயிட்டு செமையா அழுகிறாரு. அடுத்து அப்படியே இந்த நகைக்கடையை காமிக்கிறாங்க. நகைக்கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ தூரமா நின்னு பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்துல பெருசா இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்திருக்காது மக்களே. ஆனா இது ஒரு எமோஷனல் டிராமா, லைட்டா இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ஹார்ட் டச்சிங்கான எமோஷனல் படம்லாம் நம்ம தமிழ் சினிமால வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு சிம்பிளான கதை, போர் அடிக்காம ஃபேமிலியோட உட்கார்ந்து பார்க்கணும் அப்படின்னா நல்லாவே பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.